லக்னம் முக்கியமா, நட்சத்திரம் முக்கியமா, ராசி முக்கியமானா நம்மளை பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா இது எதுவுமே முக்கியம் இல்லை, கிரகங்கள் தான் முக்கியம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய காரகம். மனைவி அந்த சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மனைவி அமைவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்பது அப்பாவையும் மகனையும் குறிக்கக்கூடிய காரகம்ன்றதுனால சூரியன் எப்படி இருக்கோ அவங்களுடைய பையன் அமைவாங்க. ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தது போல இந்த ஜாதகருடைய தாயினுடைய நிலைமை இருக்கும். ஒரு ஜோசிக்காரரு அவரை நீங்க நேரடியாக அணுகும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, ராசி பலன் சொல்றது இல்லை, பார்க்கறது இல்லை. காரணம் என்னன்னா ராசி பலன் பொதுவானதும் உங்களுக்கும் தெரியும், ஜோசிக்காரருக்கும் தெரியும். அப்ப லக்னம் தான் முக்கியமா அப்படின்னா ஜோதிடத்தில் லக்னத்தை வைத்து பலன் கூறக்கூடிய ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒரு வகையான பலம் தானே தவிர அதுவே இறுதியானதும் கிடையாது. வளர்புரை சந்திரன் பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால், அதாவது சுபர் பார்த்தால் அந்த பாவத்தினுடைய பாவத்தன்மை மாறி சுபத்தன்மை பெறுகிறதுன்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்றார். பாவ பலம் அதாவது லக்ன பலம் அப்படிங்கிறதும் என்ன ஆயிருதுன்னா திருப்பலத்தால், பார்வை பலத்தால் தன்னுடைய காரக கிரகம் காரக பாவத்தில் உட்காந்தா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்றது காரணமும் இந்த இதெல்லாம் அது ஒரு கிரகம் பவர் ஆனா அது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நிறைய பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, பொதுவாக ஜோசிய வீடியோக்கள் எதை பார்த்தாலும் ஜோசியர் என்ன சொல்லுவார், இந்த லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது அல்லது இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ லக்னம் முக்கியமா ராசி முக்கியமா அப்படின்ற கேள்விகள் சில ஜோசிக்காரங்க கான்ட்ரவர்சி பண்ணுவாங்க. சிலர் லக்னம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜோசியரை பார்க்க போகிறீங்க. அந்த ஜோசியர் டிவியில் பிரபலமான ஜோசியர். அவர் எப்பயுமே ராசி பலனையும் நட்சத்திர பலனையும் சொல்கிறது அவர் அடிச்சுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஜோசியர், அவர் முரட்டு ஜோசியர். இப்போ அவரை நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு நேரடியாக அவரை சந்திக்கிறதுக்கோ இல்லைனா ஆன்லைனில் புக்கிங் போட்டு ஆன்லைன்லேயே அவரை சந்திக்கிறீங்கன்னு வைங்க. அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இந்த பலன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்வார், நேரடியாக உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி அதில் இந்த லக்னம், இந்த லக்னாதிபதி இங்கே இருக்கார், 2ஆம் அதிபதி இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லக்ன ரீதியாக பாவக ரீதியாக தான் உங்களுக்கு கணிதம் பண்ணி பலன் சொல்லுவார். அப்போ என்னென்னா உங்களை அட்டென்ஷன் சீக்கிங், உங்களை பொதுவாக கவருவதற்கு இந்த ராசி பலன்கள் உதவுவதை தவிர அது உண்மை இல்லைன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நானே ராசி பலன் வேணான்னு சொல்ல, ஒரு ஜோசிக்காரரே அவரை நீங்கள் நேரடியாக அணுகும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, ராசி பலனை சொல்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. காரணம் என்னன்னா ராசி பலன் பொதுவானதும் உங்களுக்கும் தெரியும், ஜோசிக்காரருக்கும் தெரியும். அப்போ லக்னம் தான் முக்கியமா அப்படின்னா ஜோதிடத்தில் லக்னத்தை வைத்து பலன் கூறக்கூடிய ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒரு வகையான பலம் தானே தவிர அதுவே இறுதியானதும் கிடையாது. நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. இப்போ 2ஆம் அதிபதி 8ல் அமர்ந்திருக்கிறார், அப்போ அது தப்பு அப்படின்னு ஒரு ஜோசிக்காரர் சொன்னார்னா, அதே ஜோசிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த கிரகம் குருவால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப அந்த பார்வை பெற்ற பலமும் திருக்கு பலம் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுது, அந்த நிலைமையை மாற்றிடுது. அப்போ ஒரு பக்கமாக ஸ்தான பலம் சரியானதாக, உயர்வானதாக, முக்கியமானதாக இருந்தாலும் ஸ்தான பலத்தை கடந்து அந்த ஸ்தான பலத்தால் பலம் இழந்த கிரகம் ஒரு திருப்பலத்தால், அதாவது ஒரு கிரகம் பார்க்கப்படுவதால், வளர்புரை சந்திரன் பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால், அதாவது சுபர் பார்த்தால் அந்த பாவத்தினுடைய பாவத்தன்மை மாறி சுபத்தன்மை பெறுகிறதுன்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறார். அப்போ இங்கே பாவ பலம் அதாவது லக்ன பலம் அப்படிங்கிறதும் என்ன ஆயிடுதுன்னா திருப்பலத்தால், பார்வை பலத்தால் மாறிடுது. அடுத்து ஒரு 4 கிரகங்கள் ஒரு இடத்துல, 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அந்த பாவத்தை கெடுத்துக்கிட்டோ அல்லது அந்த பாவ ஆதிபத்தியத்தை கெடுத்துக்கிட்டோ கிரக யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அங்கேயும் நைசர்கிக பலம் எனப்படக்கூடிய சனி முக்கியமாக செவ்வாய் முக்கியமான்றப்ப கடைசியில் கேது வந்துன்னா கேதும் தான் பலம்ன்ற தன்மையில் போய் அதுவும் கெட்டு போயிடுது. அப்போ என்னன்னா நீங்கள் லக்னம் முக்கியமா, நட்சத்திரம் முக்கியமா, ராசி முக்கியமானா நம்மளை பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா இது எதுவுமே முக்கியம் இல்லை, கிரகங்கள் தான் முக்கியம். ஏன்னா லக்னத்தினுடைய பலத்தையும் அமர்ந்த கிரகம், அந்த லக்னாதிபதி அமர்ந்த இடம், அந்த லக்னாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்த கிரகத்தை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்றதுனால எங்கே போனாலுமே கிரகங்களுடைய நிலைகள் தான் முக்கியம். எனவே கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, உங்களுக்கு லக்னத்தை பார்க்க தேவையில்லை, வெறுமனே ராசியில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, அந்த ராசியில் அந்த கிரகம் அமர்ந்ததால் ஏதாவது ஒரு நன்மையோ தீமையோ இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பலன் சொன்னாலே போதும். உதாரணத்துக்கு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு ஜாத்தில் சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தான் திருமணத்தை குறிக்குது ஒரு ஆணுக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் லாஜிக்.
அப்போ ஏன் அப்படி குறிக்குதுன்னா, நம்ம பாவ பலத்துக்குள்ள வரதா இருந்தால் மேச லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரன். எனவே திருமண விஷயத்தை குறிப்பது சுக்கிரன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, இங்கே இந்த இடத்துக்கு வரும்பொழுது சுக்கிரன் எனப்படக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, அல்லது உச்சம் பெற்றால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். அப்போ ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது உச்சம் பெற்ற சுக்கிரனோ நல்லது தானே செஞ்சுருக்கணும்னு பார்த்தா இங்கே கெடுதலை செய்யும். என்ன மாதிரி கெடுதல் செய்யணும்னா திருமணத்தை தாமதம் செய்யும். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு கிரகம் முக்கியத்துவம் அடையும் பொழுது அந்த கிரக காரகத்துவத்தை, அதனால தான் என்ன செய்வாங்கன்னா காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 7 நல்லா இருந்தாலும் கூட தன்னுடைய காரக கிரகம் காரக பாவத்தில் உட்காந்தா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறது காரணமும் இந்த இதனால் அது ஒரு கிரகம் பவர் ஆனால் அது அந்த எல்லாத்தையும் கெடுத்துருன்றதுனால நீங்கள் பாவத்தையும் கடந்து கிரகங்கள் தனது காரகத்தன்மையை வெளிப்படுத்துகிறதுன்றதை மறந்துடக்கூடாது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னமா ராசியா நட்சத்திரமான்னு கேட்குற எதுவுமே முக்கியம் இல்லை, ஒரு கிரகத்தினுடைய காரகம் தான் முக்கியம். அப்போ ஒரு கிரகம் நம்ம பொதுவாக ஜோசியம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஜோசியம் தெரிஞ்சவங்க ஆர்வலர்களுக்கு தெரியும் ஒரு கிரகத்தினுடைய காரகம் தான் முக்கியம். அப்படி காரகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப அந்த ஜாதத்தில் கூடிய எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு ஏதோ ஒரு அமானுஷியத்தை சொல்லுது, அந்த கிரகங்கள் அப்படி பவர் கொடுக்குதுன்றதெல்லாம் இல்லை. அந்த கிரகங்கள் ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சப்ஜெக்டை குறிக்குது. அப்போ உங்கள் ஜாதத்தில் சனி அப்படிங்கிற கிரகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களை குறிப்பிடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்போ சனியை தொழில்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன்ற பேரில் அழைக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதத்தில் கூடிய சனி என்பது அந்த ஜாதகனுடைய ஜீவனத்தையும் தொழிலையும் குறிப்பிடுகிறது. இது சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஜாதகத்தில் சனி என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து இவருடைய வாழ்க்கையில் வேலைகள் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய காரகம். மனைவி அந்த சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவருடைய மனைவி அமைவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்பது அப்பாவையும் மகனையும் குறிக்கக்கூடிய காரகம்ன்றதுனால சூரியன் எப்படி இருக்கோ அவங்களுடைய பையன் அமைவாங்க. சந்திரன் என்பது மனோகாரகன், தாய்காரகன்றப்ப அப்போ மாத்ருக்காரகன் அப்படிங்கிறப்ப ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தது போல் இந்த ஜாதகருடைய தாயினுடைய நிலைமை இருக்கும், மனதினுடைய நிலைமை இருக்கும். செவ்வாய் என்பது ஆயுள்காரகன் அல்லது உடல்நலக்காரகன் அல்லது ஆரோக்கியக்காரகன் அல்லது அந்த பண செழுமைக்காரகன் அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாயை வைத்து உங்களுடைய பண செழுமை, ஆரோக்கியம் மற்றும் இந்த கடன் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நட்பு சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். குரு என்பது பாக்கியக்காரகன், என்னுடைய பாக்கியம் என்னது கௌரவத்தை குறிக்கிறது, அல்லது குழந்தைக்காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ குரு அமர்ந்ததை பொறுத்து உங்களுடைய அப்போ என்னென்னா ஒரு கிரகம் எதை குறிக்கிறதோ அதை வச்சு அது குறிக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கிறது. அப்படிங்கிறப்ப இது கிரக காரகம் தான் முக்கியம். அப்போ ராசி காரகங்கள் அடுத்து பாவக காரகங்கள் இது ரெண்டும் முக்கியமே இல்லை, இருந்தாலும் பார்க்குறாங்க ஜோசிக்காரங்க, அதையும் பார்க்கலாம். ஆனால் ராசி மட்டும் வைத்து, அதாவது இவர் இந்த ராசிக்காரர் இவர் இந்த நட்சத்திரத்துக்காரர்னு வச்சு பலன் சொல்கிறது சும்மா உருட்டுறது தானே தவிர உங்களை ஒரு ஏமாத்துறதுக்காக பச்சை சட்டை போட்டவங்கலாம் அறிவாளிக, சிகப்பு சட்டை போட்டவங்கலாம் கொஞ்சம் புத்திசாலிகன்ற மாதிரி நம்ம உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு மாய பிம்பம் தானே தவிர ராசியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்கு பலன் கூற முடியாது. ஆனால் பலன் கூறுற மாதிரி அவருக்கு நல்லது கெட்டது சொல்கிற மாதிரி ஏமாத்தலாமே தவிர அது உண்மை இல்லை. லக்னம் என்பது கொஞ்சம் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் லக்ன பலனையும் தாண்டி திருப்பலமும் நைசர்கிக பலமும் திக்கு பலமும் கால பலமும் எல்லாமே அதையும் தாண்டி வேலை பார்க்குறதுனால அதோடு மட்டும் நிறுத்தாமல் கிரக காரகங்களை வைத்துக்கொண்டு பலன் சொல்வது மட்டுமே தீர்வானது, நிரந்தரமானது, அதுதான் சரியானது என்பதால் நீங்கள் ஜோசியம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஜோசிய ஆர்வலராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜோசியம் நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஜாதகர்கிட்ட ஜோசியர்கிட்ட கிரக காரகங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடிய பலன்கள் வழியாக நீங்கள் புரிந்து கொள்வதே சிறப்பு. எனவே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய 7 சப்ஜெக்டுகளை பிரித்து தெளிவாக விளக்கி சொல்லுது. அந்த கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்குது, அந்த ராசியில் அமர்ந்தாலும் அதற்கு ஏதாச்சும் உச்ச பலனோ நீச பலனோ ஆட்சி பலனோ இருக்கா, அந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்குதா, பரிவர்த்தனையாக இருக்குதா, வேறு தன்மையில் ஏதாச்சும் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குதான்றதை பார்த்து, அப்படி அந்த கிரகம் முக்கியத்துவம் அடைஞ்சால் அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் இந்த ஜாதருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தன்மையை பெற்றிருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பலனை கூறுவதே சரியானதாக இருக்குமே தவிர இங்கே லக்னம் முக்கியமாக ராசி முக்கியமாக என்றால் இரண்டுமே தேவையில்லாமல் கூட பலன் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164